இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி நீங்கள் எக்ஸலில் கொடுத்த எல்லாருக்கும் மெசேஜ் கண்டினியூஸாக சென்ட் ஆகும். நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் ஃப்ரீயாக. அதுக்காக நான் ஒரு சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் பிசியில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் யூஐ ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறக்காமல் ஒரு முறை பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த சாட் பிரிட்ஜ் சாஃப்ட்வேருடைய பேக்கேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன ஃபைலை நான் கொடுத்துருக்க இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரில் தான் நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன் இருக்குது. உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபோல்டரை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதோடைய செட்டிங்ஸில் மாற்றி விட்டுருங்க. நீங்கள் ஆன்டிவைரஸே யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் பிசியில் இருக்க விண்டோஸ் செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போயிட்டு மேனேஜ் செட்டிங்ஸில் கீழே இருக்க ஆட் ஆர் ரிமூவ் எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபோல்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நாம் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த மெயின் சாஃப்ட்வேர் ஃபோல்டரை ஆட் பண்ணிவிடுங்க. நாம் இதை ஏன் பண்ணுறோம்னா, யூஸருடைய நாலேஜ் இல்லாமல் புதுசாக க்ரியேட் ஆகிற ஆட்டோமேட்டட் ஃபைல்ஸை ஆன்டிவைரஸ் ஒரு ட்ரோஜான் வைரஸாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்க தான் இந்த எக்ஸ்க்ளூடட் ஐட்டம்ஸில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மெயின் ஃபோல்டருக்குள்ளே 4 ஃபைல் இருக்குது. இங்கே இன்டர்னல்னு இருக்கிறது உங்கள் லோக்கல் டேட்டாபேஸ், இதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அடுத்து இருக்கிறது தான் நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன். அப்புறம் சாம்பிள் கான்டாக்ட் ஃபார்மட்னு ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். உங்கள் கஸ்டமருடைய கான்டாக்டை நீங்கள் இந்த ஃபார்மட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு செல் எம்டியாக இருந்தால் கூட அந்த கஸ்டமருடைய மொத்த ரோவும் ஆப்பில் அப்லோட் ஆகாது. இதுக்கப்புறம் இருக்கிறது யூசர் மேனுவல். ஓகே, இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு 2 ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஒன்று மெயின் யூஐ, இன்னொன்று இந்த பிளாக் கலர் கமாண்ட் டேப். நம்மளுடைய ஆப்ரேஷன் எல்லாமே இதில் லைவாக அப்டேட் ஆகும். இப்போ ப்ரௌஸ் எக்ஸல் ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க உங்கள் கஸ்டமர் கான்டாக்ட் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணி மெசேஜ் அனுப்பி முடித்ததுக்கு அப்புறமா வர ஃபைனல் ரிப்போர்ட் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும்னு செட் பண்ணிக்கோங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் லொக்கேஷனை செட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வார்னிங் மெசேஜ் வரும். இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி நீங்கள் எக்ஸலில் கொடுத்த எல்லாருக்கும் மெசேஜ் கண்டினியூஸாக சென்ட் ஆகும். எல்லாருக்கும் மெசேஜ் சென்ட் ஆகி முடிகிற வரைக்கும் நீங்கள் சிஸ்டமை டச் பண்ணக்கூடாது. ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் டேப் ஓப்பன் ஆகும். இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நாம் ரிப்போர்ட் ஸ்டோர் பண்ண ஃபோல்டருக்கு போகும். இப்போ இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டைமில் யாருக்கு என்ன மெசேஜ் சென்ட் ஆச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதுபோல் பிஸ்னஸுக்கு தேவையான எசென்ஷியல் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணி இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே போல் ஆட்டோமேஷன் டூல்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.